எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட முதல் மேடை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இருக்கேன் சினிமாக்குள்ள. ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இதான் எனக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அது கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. கொஞ்சம் வளரிட்டானா தப்பா எடுத்து வீடியோவில் ரிப்பீட் பண்ணி போட்டுறாதீங்க, மீன் போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ நான் காலேஜ் எஸ்ஆர்எம் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. நான் நன்றி சொல்ற இடத்துக்கும் நான் இல்லை. எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அது மாறும்னு எனக்கு தெரியாது. நவீன் சார் வந்து கதை சொன்னார், வந்து இது மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னார். ஸோ ரயன் மியூசிக் டேரக்டர் ரயன் என்னோட 4 years ஃப்ரெண்டு. ஸோ அவர் சாங் போட்டு காட்டிட்டு இது மாதிரி ஒரு ஆல்பம் சாங் பண்ணும்போது கான்செப்ட் சொன்னார். ஓகே கான்செப்ட் சொன்னார். அது கேட்டால் எனக்கு அப்போ தான் ஒரு 7 months பேபி இருந்தது, அந்த குழந்தை பிறந்தது. ஸோ எனக்கு உள்ள ஒரு கனெக்ட் இருந்தது. ஸோ அதனால நம்ம வந்து பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியல் பார்த்துட்டு நீங்களே பேரா பண்ணுங்க, நீங்கள் அப்புறம் கூட பேரா பண்ணிருக்கோம் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்னு அவங்ககிட்ட பேசிட்டு கமிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது இட்ஸ் லாங் ஜேர்னி. அதுக்குள்ள பேக் போனாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் நவீன் ப்ரோ. அதுக்கு அடுத்தது பேக் போனுக்கும் பேக் போனாக இருந்தது பார்த்தீங்கன்னா டிஓபி ஃபைசல் ப்ரோ தான் நம்மளுக்கு. ஏன்னா தென்காசியில் ஷூட் பண்ணோம் 4 days. லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து அங்கே ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. பட் அங்கே போனால் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் தான் இருந்தார் ஷூட்டிங். இது ஃபுல்லாக பண்ணது ஒரே ஒருத்தர் தான். அவர் கூட அசிஸ்டன்ட்டும் ஒரே ஒருத்தர் ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தாங்க. மற்றபடி அங்கே என்ன சொல்றது, இது ஒரு சினிமா இதுவாக நடக்கலை. ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் இருந்து நிறைய என்ன சொல்றது அந்த கிளைமேட் இஷ்யூஸ் அது மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து ரொம்ப கம்மியாக டைம் தான் இருக்குது ஷூட்டிங்கே நம்மளுக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 minutes ஷூட் பண்ணாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம முக்கியமான காரணம் வந்து டிஓபி ஃபைசல் ப்ரோ தான். ஸோ அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது இப்படி வந்திருக்கிறது காரணமே அவர் தான். ஏன்னா அங்கே நடிச்ச நாங்கள் 2 பேர் தவிர்த்து யாருமே நடிகர்கள் கிடையாது. எல்லாருமே அங்கங்கே யார் இருக்காங்களோ அப்படியே லைன் கட்டி கூப்பிட்டு வந்துடுறாரு, வாங்க இது மாதிரி ஒரு எடுக்கிறோம், விஜய் டிவியில் சீரியல் பண்ணுறவங்க வந்திருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி திரட்டி கூப்பிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே. அந்த இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலாகட்டும் எல்லாமே வந்து அப்படி பர்மிஷன் கேட்டு வித்தின் 10-15 minutes தான் ஒரு இடத்துலையுமே டக்குன்னு திரைய வைப்பாரு, ப்ரோ போயிடலாம் அப்படின்னு டக்குன்னு ஷூட் பண்ணிடுவார். ஏன்னா நம்ம டேரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் டேரக்ஷன். அவர் வந்து சிஆர்பிஎஃப்ல இருந்திருந்தாலும் அது ஒரு நாலேஜ் இருக்கிறத விட இதுக்குள்ள அவருக்கு நாலேஜ் இல்லை. ஏன்னா அவரே சொல்லுவார், இல்லை ப்ரோ எனக்கு டீம் நல்லா இது மாதிரி வேணும்னு சொல்லி.